தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்கள்ல ஒருத்தரான நடிகர் அஜித்குமார் தற்போது ரேசிங் களத்திலையுமே அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்றிருந்த அவருக்கு SRO மோட்டார் ஸ்போர்ட் குழுமம் இந்த ஆண்டின் ஜென்டில்மேன் டிரைவர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இத்தாலியில வெனிஸ் நகரில் நடைபெற்ற இந்த விருது விழாவுக்கு குடும்பத்தோடு போயிட்டு விருதினை பெற்றிருக்காரு நடிகர் அஜித்குமார். அவர் விருது வென்றிருப்பது குறித்து அவருடைய மனைவி ஷாலினி அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டோஸ் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெனிஸில் என் கணவருக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 விருது வழங்கப்படும் போது அவருக்கு அருகில் நிற்பதில் பெருமை கிடைக்கிறது. தொழிலதிபரும் ரேசிங் டிரைவருமான பிலிப் சாரியோல் நினைவாக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பதிவிட்டிருக்காங்க. அஜித் அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கு இந்த விருதை பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் ரேசர் பிலிப் சாரியோலை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சாரியோல் குறித்து நான் நிறைய நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அன்பான நபர், அற்புதமான மனிதர், பலருக்கும் அவர் ஊக்கமளித்திருக்கிறார். இந்த மோட்டார் ஸ்போர்ட் உலகத்தில் என்னுடைய அனுபவம் சவாலாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்திருக்கிறது. இந்த சமயத்தில் என்னுடைய குழுவினருக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திற்கும் என் திரைத்துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். மோட்டார் ஸ்போர்ட்டை அடையாளப்படுத்த தொடங்கியிருக்கும் மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் நான் ஒரு கோரிக்கையும் வைக்க விரும்புகிறேன். இந்தியாவுக்கும் இது போன்ற ரேசிங் சீரீஸ்களை கொண்டு வருவீர்கள் என நம்புகிறேன். இப்படியான சீரீஸ்களை நடத்துவதற்கு நாங்களும் விருப்பத்துடன் இருக்கிறோம். இந்தியாவும் மோட்டார் ஸ்போர்ட்டில் சர்வதேச அளவிற்கு செல்லும் என நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது வாங்கின மேடையில் அவர் பேசியிருக்காரு. அந்த விருது வாங்கின விஷுவல்ஸ் மற்றும் அவர் பேசின வீடியோ இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு.